ஹே காய்ஸ், வெல்கம் டு எ பவர்ஃபுல் லைஃப். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது என்னன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. ஏன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். நம்ம அடிக்கடி இந்த விஷயத்த சொல்லியிருப்போம். ஒருத்தரை சம்மந்தப்பட்டு இன்னொருத்தருடைய லைஃப் கண்டிப்பாக இருக்கும், அது இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்கோம். யாரோ ஒருத்தர் எங்கேயோ பண்ற ஒரு தவறுனால நமக்கு இந்த லாக்டவுன் அப்படின்றது வந்தது இல்லைங்களா? அந்த சின்னதா ஒரு தவறு அப்படின்றது பெருசா பெரிய ஸ்ப்ரெட் ஆகி நிறைய பிரச்சனைகள் அப்படின்றத கிரியேட் பண்ணி கொடுத்தது. அதாவது கவுண்ட் இந்த இடத்துல அதிகமா வருது அப்படின்னா அப்ப கண்டிப்பா நமக்கு ஒரு இம்பாக்ட் அப்படின்றது கிடைக்கும். அதன் மூலியமாக யாரோ ஒரு நடிகர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, யாரோ ஒரு கிரிக்கெட் பிளேயரு கோடிக்கணக்கில் அவரும் சம்பாதிக்கிறாரு. அவரு கிரிக்கெட் விளையாடுறத பாக்குறதுக்காக லீவ் போடுறவங்க இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவருடைய படத்தை பாக்குறதுக்காக இங்க எத்தனை பேர் லீவ் போட்டு அவங்களுடைய வேலையும் விட்டுட்டு அவங்க போய் பணத்தை கொடுத்து அந்த படத்தை பார்த்து அவங்க ஒரு ஹாப்பினஸ் அடையறாங்க. அப்ப ஒரு நாள் லீவ் அப்படின்றது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. அந்த ஒரு நாள் லீவுனால சம்பளம் அப்படின்றது போகுது. அந்த ஒரு நாள் லீவுனால வீட்டுல கான்வர்சேஷன் பெருசா சண்டையா மாறுது. அந்த ஒரு நாள் லீவுனால பேங்க், அதாவது நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்ம மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் அப்படின்றது கிடைக்குது. இவன் ஆகுனா லீவ் போட்டுருவான்டா அப்படின்ற மாதிரி. அதனாலேயே இந்த மாதிரி டைம்ல இவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது உருவாகும். அதனால ஒருத்தரை சார்ந்து ஒருத்தருடைய வாழ்க்கை அப்படின்றது இருக்குது. இதை நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. நம்ம பண்ற சின்ன தப்பு நம்மளை மட்டும்தான் பாதிக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஸ்மோக் மாதிரி. அது நம்மளை மட்டும் கிடையாதுங்க, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே பாதிக்கும். அதே போலதான் பேரண்ட், பெத்தவங்க செய்யக்கூடிய தவறு அப்படின்றது பாத்தீங்கன்னா நாளைக்கு அது எங்க போய் முடியும் அப்படின்றது இதை நீங்க கேட்டாலே உங்களுக்கு ஈஸியா புரியும். அதுக்காக தான் இந்த சின்ன ஒரு ஸ்டோரியை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த ஸ்டோரியில யாருடைய பேரை சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப இம்பாக்ட் பண்ண ஸ்டோரி. எனக்கு அதை கேட்கக்குள்ளே அப்ப கண்டிப்பா இந்த ஒரு சின்ன மாற்றம் ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்குள்ள வந்துச்சு. அதனாலதான் நான் இதையும் உங்கள்கிட்ட கொடுக்குறேங்க. நான் அதாவது தாமஸ் ஆல்வா எடிசன், அவர் சின்ன வயசுல ஒரு நாள் என்ன செய்யறாருன்னா, அவருடைய ஸ்கூல்ல ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க. அந்த பேப்பரை கொடுத்த உடனே அந்த பேப்பரை கொடுத்துட்டு அதை உங்க அம்மாட்ட போய் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன செய்யறாருன்னா, சின்ன வயசுல அவருக்கு அதை பத்தி தெரியல, கொரியர் கவர்ல போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கவரை எடுத்துட்டு அவங்களுடைய அம்மாட்ட கொடுக்குறாரு. அம்மாட்ட கொடுத்த உடனே அதை பிரிச்சு படிச்சு பார்த்த அவங்களுடைய அம்மா என்ன செய்யறாங்கன்னா, ரொம்ப ஒரு மாதிரி சோகமா அப்படி மாறுறாங்க. மாறின உடனே இதை பார்த்த தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த டைம்ல கேட்கிறாரு, ஏமா என்னாச்சு, எதுக்காக இதை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அதுக்கு அவங்க அந்த தாய் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இல்லப்பா, இந்த ஸ்கூலை விட்டு உன்னை மாத்த சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன கேட்கிறாருன்னா, ஏமா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, என் மேல ஏதாவது தப்பு இருக்காமா, அது ஏதாவது சொல்லியிருக்காங்களா, நான் மாத்திக்கிறேமா, இங்கேயே இருக்கிறேமா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை பார்த்த அந்த தாய்க்கு சின்னதா ஒரு புன்னகை அப்படின்றது வருது. சிரிச்சுட்டு அந்த பையன்கிட்ட சொல்றாங்க, அதாவது தாமஸ் ஆல்வா எடிசன்கிட்ட சொல்றாங்க, இது போல நீ கவலைப்படாதப்பா, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உங்க பையன் மிகப்பெரிய ஒரு புத்திசாலி, உங்க பையனுக்கு தகுந்த ஸ்கூல் அப்படின்றது இங்க கிடையாது, அவருக்கு பாடம் புகட்டுற அளவுக்கு பாத்தீங்கன்னா எங்க கிட்ட டீச்சர் யாருமே கிடையாது, அதனால வேற ஏதாவது நல்ல ஸ்கூலா பார்த்து உங்க பையனை சேர்த்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. இதை கேட்ட தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ஒரு சின்னதா ஒரு ஸ்மைல், நம்ம நல்ல ஒரு புத்திசாலி அப்படின்ற சந்தோஷமா சிரிக்கிறாரு அந்த இடத்துல. உடனே அவர் காலப்போக்கில் நிறைய விஷயங்கள் அப்படின்றத சாதிக்கிறாரு, நிறைய செயல்களை செய்யறாரு. இப்படியே நாட்கள் அப்படின்றது கடந்து ஓடி வாரங்களா மாறுது, வாரம் மாதமா மாறுது, மாதம் வருடங்களா மாறி பல வருடங்கள் ஆயிடுச்சுங்க. அவர் நிறைய சாதனைகள் அப்படின்றத செஞ்சு முடிச்சிட்டாருங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா, இவருடைய வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையில ஈடுபடுறாரு. அப்படி வீட்டை சுத்தப்படுத்தக்குள்ள ஒரு கவர் இவருடைய கண்ணில் தென்படுது. அதாவது முதல்ல சொன்னா இல்லைங்களா, ஸ்கூல்ல ஒரு கவர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கவர் தான் இவருடைய கண்ணில் தென்படுது. தென்பட்ட கவரை எடுத்து உதறிட்டு அதை எடுத்து படிச்சு பாக்குறாரு. அதை படிச்சு பார்த்த அவரு கண்ணுல இருந்து கண்ணு தண்ணி தார தாரையா ஊத்துதுங்க. தார தாரையா கண்ணு தண்ணி வருது. என்னடா அதுல எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதாவது இவங்களுடைய அம்மாவுக்கு அந்த லெட்டர் இருந்தது இல்லைங்களா, அந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உண்மையாலுமே வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கூல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய மகன் பாத்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவரை எங்களுடைய ஸ்கூல்ல நாங்க வச்சிருக்க முடியாது, இதனால மற்ற குழந்தைங்களுக்கு பிரச்சனை வரலாம், அதனால உங்க பையனை தயவு செய்து வேற ஒரு ஸ்கூலுக்கு மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம்.
இதை கேள்விப்பட்ட உடனே அவருடைய கண்ணுல இருந்து வந்துட்டு தண்ணி நிக்காம வந்துகிட்டே இருக்கான். அதனாலதான் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் வந்துட்டு நான் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன், ஆனா ஒரு வீர தாயினுடைய வளர்ப்பினால் வந்ததுனால நான் இப்ப இவ்வளவு சாதனைகளை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வரிகளையும் வந்துட்டு சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. இதுதாங்க. இதை கேட்கக்குள்ள நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம குழந்தைங்களையும் சரி, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் சரி, நம்ம பார்க்கக்கூடிய விதம், ஒருத்தர் தப்பு செய்யறாங்கன்னா அதுதான் அப்படின்னு கிடையாது, இதுதான் இவங்க 100% இவங்க இப்படிதான் அப்படின்றத புத்தரை குத்திடவே முடியாது. தப்பு செய்யறவங்க அதை சொல்லக்கூடிய விதத்துல சொன்னா கண்டிப்பா அதை சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதாவது இவருடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருக்கக்குள்ள இவருக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க தாய் அதை மறைச்சு வச்சதுனாலதான் இவ்வளவும் அவருடைய சிறு வயதுல பாதிப்பு அப்படின்றது ஏற்படாம இருந்திருக்குது. அப்ப பேரண்டோட வந்துட்டு கவனிப்பு இருந்ததுனாதான் கண்டிப்பா ஒரு குழந்தை மனநலம் பாதிக்கப்பட்டவனா மாறுறதும், இல்ல வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு புத்திசாலி பெரிய சயின்டிஸ்டா மாறுறதும் எல்லாமே தாய் தந்தையினுடைய வளர்ப்பில் தாங்க இருக்குது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க சின்ன வயசுல இருந்து எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுங்க. படிப்புனா என்னன்றதை சொல்லி கொடுங்க. படிப்பா சொல்லாம, அவங்களுக்கு வந்து பிடிக்காத விஷயமா அதை சொல்லாம, அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா அதை வந்து சொல்லுங்க. இதுதான் படிச்சிடணும், நீ படிக்கலைன்னா நீ முட்டாள் ஆயிடுவ, நீ புத்திசாலியே கிடையாது அப்படின்னு சொல்லவே கூடாது. படிப்பு உனக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கும். படிப்புனால உன்னுடைய வாழ்க்கை இன்னும் நிறைய விதமா மாறும். நாங்க படிக்காததுனால இப்படி இருக்கிறோம். நீ படிச்சிய அப்படின்னா, இல்ல எங்களை விட நீ அதிகமா படிச்ச அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை இதை விட வந்துட்டு தரம் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உன்னுடைய வந்துட்டு அறிவுத்திறன் அப்படின்றது கம்மியாயிடும். இது மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களை எடுத்து சொன்னாலே போதும். இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. இது மட்டும் குழந்தைங்களுக்கு மட்டும் அப்படின்றது கிடையாது. உங்ககிட்ட வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் சரி, இல்ல நீங்க ஒரு ஓனரா இருக்கலாம், நீங்க வேலை செய்யற இடம் இருக்கலாம், ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அந்த தப்பே அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தான் நீ பண்ணிட்ட, இதுதான் இவன் பிராண்ட் பண்ணிடாதீங்க. அப்படி பிராண்ட் பண்ணிட்டாலே அவங்க அந்த தவறை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப ஒரு சில வேலை செய்யற இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வேலை செய்யற இடங்கள்லயே பாத்தீங்கன்னா ஒருத்தரை மட்டும் முத்திரை குத்தி வச்சிருப்பாங்க. டேய் இவன் முட்டாள்றா, இவன் சோம்பேறிடா அப்படின்ற மாதிரி. அவர் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு தவறுதை வந்து செஞ்சிருப்பாரு. அதை அப்படியே தொடர்ந்து சொல்லி கடைசியில அவர் பிராண்ட் பண்ணிடுவாங்க. அவர் வந்து முட்டாளு சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ஆபீஸ்ல ஒரு சில விஷயங்கள் நான் எதர்ச்சியா வந்துட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கா பண்ணுவேன், அது கரெக்டா நடந்துரும். அதனால வந்துட்டு என்னை தொடர்ந்து வந்துட்டு விஸ்வாட்ட கொடுத்தா வேலை நடந்துரும் அப்படின்னு சொல்லியே அதுவே என்னை வந்து ஒரு ஊந்துகோலா மாத்துச்சு. என்னை வந்துட்டு அந்த வேலையை செஞ்சே ஆகணும். ஐயோ நம்ம மேல இவ்வளவு ப்ரெஷர் வச்சுட்டாங்களே, என்ன வந்துட்டு இது நீ செஞ்சாதான்டா உனக்கு வேலை அப்படின்னானா சதான் போடா அப்படின்ட்டு வேற வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். அதுதான் என்னுடைய கேரக்டர். நம்மள அதான் பண்ணுவோம். கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி செய்வான், அடுத்த நாள் வேற வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா என்ன இவங்க வந்து இப்படி ப்ரெஷர் கொடுத்தாங்க. ப்ரெஷர்ன்றதை விட என்ன இப்படி மோட்டிவேஷன், அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு தெரியாது, ஏன்னா இப்படி மோட்டிவேஷனல் அப்படின்றது பண்ணாங்க. விஸ்வாட்ட கொடுத்தா வேலை நடந்துரும், அவர்கிட்ட கொடுத்தா கண்டிப்பா அதை முடிச்சு கொடுத்துருவாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நான் அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சேன். அதனால ஆபீஸ்ல ஒரு நல்ல பெயர், நல்ல ஒரு வந்துட்டு அவர்கிட்ட கொடுத்தா வேலை முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்ததுங்க. இதே போல நீங்களும் வந்துட்டு அவங்க செய்யலினா கூட அவங்கள்ட்ட கொடுத்தா வேலை நடந்துன்னு சொல்லுங்க. ஒரு தடவை தப்பு வந்துருச்சுன்னா அடுத்தது மாத்தி பண்ணுங்க. இது மாதிரிதான் உங்க வீட்டுல நீங்க பாக்குற இடம் எங்கேயா இருந்தாலும் சரி, ஆட்டோக்காரங்க தப்பு அதாவது டிராபிக்ல குறுக்க வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல குறுக்க வந்துட்டான் ஆரம்பிச்சு மொத்தமா பிராண்ட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு என்ன அவசரமோ சரி ஓகே இதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படல, அவ்வளவுதான். அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போனீங்கன்னா நாளைக்கு அவங்க இதை தொடர்ந்து பண்ண மாட்டாங்க. நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய தவறு அது எங்கெங்கயோ போய் முடியும். நீங்க ரோட்ல வந்துட்டு ஒருத்தர் வந்து திட்டிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே கோவத்துல அவர் வீட்டுக்கு போறாரு, வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை திட்டுவாரு, படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்களை திட்டுவாரு, இல்ல அந்த கோவத்துல மனைவி அடிக்கலாம், இல்ல வந்து தாய் தந்தையாரை வந்துட்டு திட்டலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது அப்படியே போய்கிட்டே இருக்கும். நம்ம பண்ற தப்பு நம்மளை மட்டும் பாதிக்காதுங்க. நான் என்னதானே பாதிச்சுக்கிறேன், உங்களுக்கு என்னப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். அது உங்களை மட்டும் பாதிக்காது, உங்க குடும்பத்தை பாதிக்கும். உங்க குடும்பத்தை பாதிச்சுதுன்னா உங்க தெருவை பாதிக்கும். உங்க தெருவை பாதிச்சுதுன்னா உங்க ஏரியாவை பாதிக்கும். ஏரியாவை பாதிச்சுதுன்னா ஊரை பாதிக்கும். ஊரை பாதிச்சுதுன்னா நம்ம நாட்டையே பாதிக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டோரியை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால கொண்டு வந்து சொல்லிட்டேன். எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல நல்ல சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஸ்டோரியோட சந்திக்கலாம். பாய்.